அந்த கொடைக்கு மான்மார்க் கொடைன்னு பேர் இருந்துச்சு. எங்க வீட்டில் ஒரு கொடை இருந்தது, மான்மார்க் கொடை. நல்லா பெருசா இருக்கும், பேரன்பு பெருங்கருணை கொண்ட கொடை அது. இப்பெல்லாம் இருக்குது இத்தனோண்டு, தனக்கு மட்டுமே மறைக்குது. பெருசா இருக்கும் சார், அது நல்லா இருக்கும், திக்கா இருக்கும். கொடை ரிப்பேர் அப்படின்ட்டு ஒருத்தர் வருவாரு, அது ஏதாவது ரிப்பேர் பண்ணி கொடுப்பாரு. கருப்பா இருக்குல்ல, ஏன் கருப்பா இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். நான் ஏன் பேரன்பு கொண்டவர்கள் கருப்பு கலர்ல கொடைய வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன். வெயில்ல பிளாஷ் அடிச்சதுன்னா கண் கூசம் சார். சில அன்பில்லாதவர்கள் டிரைவ் பண்ணும் பொழுது முன்னால வரும் பொழுது பீம் லைட் அடிச்சுட்டு வருவாங்க, பார்த்திருக்கீங்களா? அன்பு கொண்டவர்கள் முன்னால வண்டி வந்தா அதை டிம் பண்ணுவாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான். கொடை இருக்குல்ல, அது சூரிய வெளிச்சத்தை என்ன பண்ணுமா, அந்த கருப்பு நிறம் அடிச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணாது, உள்வாங்கிக்கும், அப்படி கிரகிச்சுக்கும். இப்ப ராமனை கருப்புன்னு சொல்லணும் சார். ஏய் அப்பா, கருப்பா பிறந்ததுக்கு நான் எவ்வளவு திட்டு வாங்கியிருக்கேன் சின்ன வயசுல இருந்து. இந்த உலகம் ஏன் இவ்வளவு கருணை இல்லாம இருக்குன்னு எனக்கு புரியல. கருப்பா இருக்குந்தா இன்னொரு ரொம்ப கொடுமை தெரியும், வெள்ளையா இருக்கிறவன் எல்லாம் புத்திசாலி, அவன் பொய்வே பேச மாட்டான், இங்கிலீஷ்ல பேசுறவன் தான் சூப்பர். படிச்சாதான் மேடம் இதெல்லாம் கலண்டு போச்சு மேடம். இந்த முன் கற்பிதங்கள் எல்லாம் உடஞ்சி எரிஞ்சது படிச்சதுக்கு அப்புறமா. நான் சிகாகோ போயிருந்த போது ஒரு ரெஸ்டாரண்ட் குள்ள போறேன், ஒருத்தர் உட்காந்து, will you please spare me $2? I am hungry. அவன் இங்கிலீஷ்ல பேசுறான், பிச்சை எடுக்கிறான். நான் தமிழ் பேச போனேன், $2000 வச்சிருந்தேன் உள்ள. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. பெரியார் தான் சொல்லுவாரு, சிவப்பு என்பது அழகல்ல நிறம், ஆங்கிலம் என்பது அறிவல்ல மொழி. வெரி சிம்பிள். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்க ஸ்டெப் டவுன் பண்ணணும். ராமன் கருப்பு. ஒரு மாமியா இருந்தாலாம், அவ சொன்னாலாம், அவன் பொண்ணும் கருப்பு மருமகளும் கருப்பு. அவன் சொன்னாலாம், ஏன் மக நாவல் பழ கலர், என் மருமக இருக்காளே அட்டக்கறி, என் மவ இருக்காளே அவளை விட என் மருமக ரொம்ப மோசம், 8 நாள் தான் குளிப்பா. என் மக தீபாவளிக்கு தீபாவளி குடிப்பா. சொல்றதுல இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணுங்க. சொல்லல, நான் நிறைய சொல்லியிருக்கேன். இதை நான் தெரியாமத்தான் கேட்கிறேன்னா தெரிஞ்சு கேட்கிறேன்னு அர்த்தம். நான் ஒண்ணு சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கன்னா தப்பா நினைக்கிற மாதிரி எதுவும் சொல்ல போறான்னு அர்த்தம். நான் கோவத்துல சொல்லிட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. கோவத்துல உள்ள என்ன இருக்கோ அதான் கோவத்துல வரும். புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு வயசாயிடுச்சு எனக்கு. ராமன் கருப்பு, இத சொல்லணும். கம்பன் எழுதுகோலை எடுத்தான், எப்படி சொன்னான் பாருங்க. கருப்பு தான்டா அவன், கருப்பு தான். அவன் உடம்பு எப்படி தெரியுமா இருந்தது, சூரிய ஒளி பட்ட உடனே அப்படியே உள்ள போயிடுச்சான். புரிஞ்சுதா? வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரி ஜோதியில் மறைய, அவ்வளவு ஜோதியா இருக்கிறான் கருப்பு. சூரியனே மறைஞ்சு போச்சான். ஒன்றை எப்படி சொல்ற பாருங்களேன். நம்ம குழந்தைங்களுக்கு தெரியணுமா இல்லையா? கான்பிடென்ட்டுமே இல்லாம இருக்குதுங்க. நான் எல்லா குழந்தைகளும் இருக்கிறது போதும்டா, ஒரு மேக்கப்பும் வேணாம், இருக்கிறத மறைஞ்சு பாதுகாப்பா இருந்துக்க. அதுக்குதான் கொள்ளையடிக்கிறதுக்கு கூட்டம் வெளியில அலையுது. அதை அதிகப்படுத்தி காட்டிடாத. எப்படி சொல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள். வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரி ஜோதியில் மறைய. அப்புறம் பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். இடுப்பு இல்லைன்னு சொல்லி இருக்கலாம்ல, என்ன சொல்றான் பாருங்க, பொய்யா.